இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு டேரக்ட் ரீடிங்கில் பார்த்துடலாமா? எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கங்க. நான் முருகரை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அல்லா, ஜீசஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நினச்சிக்கோங்க. நம்ம இன்றைக்கான நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கான நாள் உங்களோட ஜென்ரல் லைஃபு, உங்களோட மேரேஜ் லைஃபு, லவ் லைஃபு, கெரியரு எல்லாத்தையும் ஒரு கார்டிலே பார்த்துடலாம். நம்ம கார்டு பறந்து விழுந்திருக்கு. என்ன கார்டுன்னு பாருங்கள். 2 of Swords வந்திருக்கிற கார்டு 2 of Swords. இதனோட பொது பலன்களை பார்த்துடலாமா எல்லாத்துக்கும்? இந்த கார்டை பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு 2 பக்கம் கையில் கத்தி வச்சுட்டு கண்ணை கட்டியிருக்கு. ஓகேவா? இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு 2 விஷயம் இல்லைன்னா பல விஷயத்துக்கு இடையில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருப்பீங்க. இப்போ ஆஃபீஸில் எடுத்துட்டிங்கன்னா 2 ப்ரையாரிட்டி ஒர்க்கு இருக்கும். இதை முடிக்கிறதா அதை முடிக்கிறதான்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. ஓகேவா? ஆஃபீஸ் விஷயத்தில் அப்படி இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். பெரிய சண்டை வேணான்ட்டு 2 பேருமே மௌனம் காப்பீங்க. அதனால் பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னா, ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்சம் ஈகோ பார்க்காம கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுன்னா யாராவது ஒரு ஆள் போய் பேசுங்க. ஆஃபீஸ் விஷயத்தில் கண்ணை மூடிட்டு உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. யாருக்கிட்டேயும் மறுபடியும் கேட்க வேண்டாம். இன்றைக்கி அப்படி தான் ரொம்ப ஜகுல் ஆகுறீங்க. இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா 2லையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க. ஓகேவா? பொது வாழ்க்கையில் அப்படி தான். வெளியில் உள்ள விஷயத்த பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா. ஓகேவா? என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் அப்படி தடுமாறுவீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், கண்ணை கட்டிக்கிட்டு இந்த பொண்ணு இருக்கிற மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு உள்ளே யோசிக்குது இல்லை, அது மாதிரி உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ரொம்ப குழப்பம் வேண்டாம். என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு என்ன செய்யன்னு கேளுங்க. உடனே என்ன உங்களுக்கு தாட் வருதோ அதை பண்ணுங்கள். வேறு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். உங்கள் மனசு தான் உங்களுக்கு தெய்வம். ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.